ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் பிரியாணி. அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக வீட்டிலே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா அரிசியில் செய்யலை, சாப்பாட்டு அரிசியில் தான் செய்கிறேன். இது கடையில் செய்கிற மாதிரியே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டன் அழுத்திக்கோங்க. அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு பிரியாணி பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் பிரியாணி செய்கிறோமோ அந்த பாத்திரத்தில் ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் முதல்ல சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு 100 ml ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் விட்டு இது எல்லாமே நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதங்கம் வர்ற வரைக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ஸ்பைசஸ் இருக்கும் இல்லைங்களா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அன்னாச்சி முக்கு, மராட்டி முக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கினதுக்கப்புறங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லிகை தழை, இதையுமே நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம எல்லாமே இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது வந்து அப்போ தாங்க அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு பிரியாணியில் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து தனி மிளகாய் தூள் வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. நான் கலருக்கு வந்து கலர் பொடி சேர்க்கலை, தனி மிளகாய் தூள் தான் இப்போ ஆயிலில் சேர்த்துனா நமக்கு அது பிரியாணி கலர் கொடுத்துரும். அதனால் அது போதும். இது வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிச்சு. இந்த டைமில் வந்து 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே சேர்த்து பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாங்க. புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்கோங்க, வீட்டு தயிராக இருந்தால் சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு 2 கிளறி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளி வந்து மீடியம் சைஸில் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டுக்கு அப்புறம் வெங்காயம் தான் நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணணும், மற்றதெல்லாம் சும்மா ஒரு வதக்கினா போதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைமு இந்த ரெசிபியோட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து இப்போ வந்து நல்லா ஆயில் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். தக்காளியெல்லாம் பாருங்கள் முழுசாக வதங்க கிடையாது. அதனால் இப்போ வந்து கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அது வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுருலாங்க. அந்த மசாலாக்கள்லாம் கொதித்து வரட்டும். நான் இன்றைக்கி வந்து 1 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மசாலாக்கள்லாம் 5 நிமிஷமாக இந்த மாதிரி கொதிச்சிட்ருக்குது. இதுலேயே அந்த தக்காளி எல்லாமே வெந்து வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம வந்து சிக்கனை அப்படியே டைரெக்டாக சேர்க்க போகிறோம். சேர்த்து சிக்கனும் அந்த மசாலா தண்ணியும் நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து வரட்டும். நாம் வந்து இப்போ வந்து இந்த மாதிரி கொதித்து வர்ற ஸ்டேஜில் இந்த டம்ளரில் வந்து ஒரு 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து ஊற வச்சுருக்கேங்க 1/2 ஹவராக. அதுக்கு 3 டம்ளருக்கு 6 டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம அளந்து ஊற்றிக்க போகிறோங்க. ஊற்றிட்டு சாப்பாட்டு அரிசி தான் இது பண்ணுறோம். நீங்கள் எப்படி தண்ணி வைப்பீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் சீரக சம்பாவோ பாசுமதி ரைஸோ வேறு எதுவுமே செய்ய கிடையாது. இந்த தண்ணி அளந்து ஊற்றணும் இல்லைங்களா, அதுவே ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதித்ததுக்கப்புறம் சிக்கன் வெந்ததும் நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அரிசி, அதையுமே நம்ம இதோட டைரெக்டாக சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். புளி கம்மியாக இருந்தால் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் வந்து சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா லெமன் சேர்க்குங்க, இல்லைன்னா வேண்டாம். அதுவும் புளி கம்மியாக இருந்தால் தான். எனக்கு புளி கம்மியாக இருக்குதுன்னு நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரிசி இதுலேயே 3/4 வெந்து வந்துடணுங்க. இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour தம் போட்டு இறக்குனீங்கன்னா சுவையான சிக்கன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பட்டன் அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் வாங்குகிற பிரியாணி விட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.